பல போராட்டத்துக்கு மத்தியில் திருமணம் பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லையே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி நயன்தாராவை லவ் பண்ணுறாரு. நயன்தாரா பிரபுதேவாவில் பச்சை குத்திக்குது அந்த அம்மா. 2 குழந்தைங்க அப்படியே கை விட்டார். கை விட்டுட்டு பிரபுதேவா கிட்ட வரும்போது நயன்தாரா மோகன்லாலால் ஏமாற்றப்படுது, சிம்புவால் ஏமாற்றப்பட்டு பல ஆண்களால் ஆணாதிக்க சமூகத்தால் குரூரமாக குத்தி கிழிக்கப்பட்டு கடைசியாக வந்து யாருக்கு செட்டில் ஆகுது. இந்த நேரத்தில் ஷாருக் கான் ஒரு படம் யாருக்கு, பிரபுதேவாவுக்கு. பிரபுதேவா அங்கே போனவர் அங்கே ஒரு ஹிந்தி நடிகையோட லவ்விட்டார். இந்த அம்மா காற்று பூத்து கடைசியாக அந்த பேரெல்லாம் அழிச்சிட்டு இந்த ஆணாதிக்க சமுதாயம் என்பது இந்த பெண்களை எப்படி வச்சுருக்குன்னா ஒரு டிஷ்யூ பேப்பராக தான் வச்சுருக்கு. இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவுடைய பெண்களுடைய வாழ்க்கை ஜெயலலிதா முதல் நீங்கள் நயன்தாரா வரையும் தொடரே எழுதலாம். அத்தனை பெண்களுடைய வாழ்க்கைகளிலும் பல மர்மங்கள் நிறைந்து திரைப்படத்துறையில் கண்ணீர் மட்டுமல்ல இரத்தமே சிந்தக்கூடிய பல வரலாறுகள் நிறைந்தது தான் இந்த நடிகைகளுடைய வரலாறு. அதனால் மீனாவை விமர்சனம் பண்ணுவது, ரம்பாவை விமர்சனம் பண்ணுவது, நயன்தாராவை விமர்சனம் பண்ணுவது என்பதை அப்போ சிவகுமார் 2 லட்ச ரூபா கொடுத்து எல்கேஜி குழந்தைக்கு அட்மிஷன் வாங்குறது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அவரே வருத்தப்படுறாருன்னா ஆட்டோ ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், மூட்டை தூக்குறவன் என்ன பண்ணுவான், வண்டி இழுக்கிறவன் என்ன பண்ணுவான், கூலி வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், கொளுத்து வேலை செய்கிற என்ன பண்ணுவான். இதை சிந்திச்சாரா? 75 வயசாகிருக்கு, 2 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குறாரு பேரனுக்கு. பேரனுடைய அப்பா 20 கோடி ரூபா சம்பளம் வாங்குறான். கார்த்திக் சூர்யாவோட சம்பளம் 40 கோடி. காலையில சாயங்காலம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டினா அவனுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 500 ரூபா கிடைக்கல, 1000 ரூபாய். தனுஷு அவருடைய பட விழாவில் கண்ணீர் விடுறாராம். மனைவி போயிருச்சு, புள்ள போயிருச்சு, மச்சனிச்சு போயிருச்சு. எவ்வளவோ கேலிகள், கிண்டல்கள், உருவ கேலிகள், துரோகங்கள், பொய்யான அவதூறுகள். நான் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கினதை அது ஏன் நீங்க இவ்வளவு வந்து ஒரு பெரிய இதுவா, நான்லாம் வாங்கக்கூடாதா வீடு? இல்லைம்மா, வீடு வாங்குறது தப்பு இல்லை. ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குவது தப்பு இல்லை. இல்லை, மனிதனாக இருக்குது. சாமியார் மந்திரிச்சு குடித்த மாலையை பாதி உள்ள பாதி வெளியில் போட்டு தெரியுது. ஏன் செஞ்ச பாவம் எல்லாம் அதில் கழிஞ்சிருக்குன்னு யாரோ ஒரு சாமியார் மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க. போயஸ் கார்டன்ல வீடு, இது இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக மாறும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசாமல் ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்திருப்பேன். எங்கள் நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா? ஒருவனுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கா? கூத்து, குடி, கும்மாட்டம், கும்மி அடிக்கிறது, இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி. இமானியம் பொண்டாட்டியவே காணுங்கிறார். யாரா? சிவகாசியை தள்ளிட்டு போயிட்டாங்கிறார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? இப்போ நீங்க அந்த ஸ்ரீரெட்டி பத்தி பேசுறீங்கல்ல, இப்போ அந்த ஸ்ரீரெட்டி பேசினாங்க, ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே பெருசா எதுவுமே இல்லையே சார். அவங்க சொன்ன நடிகர்கள். ஆமா, சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் அடுத்த போன் முதலமைச்சருக்கு அடிச்சிருவோம். நீங்க பிரபுதேவா அவர் ஒரு டான்சர். அதே குழுவில் இருக்கிற ஒரு பெரிய டான்ஸர் தான் ரஹமத். அந்த அம்மா இப்போ அந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு ஒய்ஃப். அப்போது ராஜசுந்தரம் அவங்க அப்பா சுந்தரம் மாஸ்டர், ராஜசுந்தரம், பிரபுதேவா, இன்னொரு விதம் மக 3 பேர் இருக்காது. 3 பேரை பெற்று வச்சுருக்காரு. ரப்பராக பெற்று வச்சுருக்காரு. ரப்பர் உடம்புல பெற்று வச்சுருக்காரு. இந்த ரஹமத்தை பல போராட்டத்துக்கு மத்தியில் திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணி கொஞ்ச நாள்லையே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி நயன்தாராவை லவ் பண்ணுறாரு. நயன்தாரா பிரபுதேவாவில் பச்சை குத்திக்குது அந்த அம்மா. பச்சை குத்தி ரஹமத்து 2 குழந்தைங்க அப்படியே கை விட்டார். கை விட்டுட்டு பிரபுதேவா கிட்ட வரும்போது நயன்தாரா மோகன்லாலால் ஏமாற்றப்படுது. மோகன்லால் ஏமாற்றப்பட்டு, சிம்புவால் ஏமாற்றப்பட்டு பல ஆண்களால் ஆணாதிக்க சமூகத்தால் குரூரமாக குத்தி கிழிக்கப்பட்டு
கடைசியாக வந்து யார்கிட்ட செட்டில் ஆகுது? பிரபுதேவா கிட்ட. பிரபுதேவாட்ட வந்து செட்டில் ஆகுது. பிரபுதேவா இனிமேல் சினிமாவில் நீ நடிக்கக்கூடாது. ஒரு படம் திருநீர்மலையில் ஒரு படம். அந்த படத்தில் திரைப்படத்தை விட்டு நம்ம வெளியேறுறேன், நான் இனிமேல் நல்ல குடும்ப பெண்ணாக இருக்க போகிறேன், ஒரு குழந்தை ஊட்டி இப்போ பெற்றுட்டு குடும்ப வாழ்க்கை, எனக்கு இந்த சினிமா வாழ்க்கை போதும் அப்படின்னு சொல்லி பிரபுதேவாவை திருமணம் பண்ண போகுது. இந்த நேரத்தில் ஷாருக் கான் ஒரு படம் யாருக்கு? பிரபுதேவாவுக்கு. பிரபுதேவா அங்கே போனவர் அங்கே ஒரு ஹிந்தி நடிகையோட லவ்விட்டார். இந்த அம்மா காற்று காற்று பூத்து பூத்து கடைசியாக அந்த பேரெல்லாம் அழிச்சிட்டு. அப்போது இந்த ஆணாதிக்க சமுதாயம் என்பது இந்த பெண்களை எப்படி வச்சுருக்குன்னா ஒரு டிஷ்யூ பேப்பராக தான் வச்சுருக்கு. அதோட வெறுத்து போய் தான் அந்த அம்மா கடைசியாக அந்த அம்மா விக்னேஷோட திருமணம் பண்ணிக்கிச்சு. இப்படி தான் இந்த திரைப்படத்துறையில் இருக்கிறவுடைய பெண்களுடைய வாழ்க்கை, ஜெயலலிதா முதல் நீங்கள் நயன்தாரா வரையும் தொடரே எழுதலாம். அத்தனை பெண்களுடைய வாழ்க்கைகளிலும் பல மர்மங்கள் நிறைந்தது. நீங்கள் ஸ்ரீதர் அதான் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தின முதல் இயக்குனர். ஸ்ரீதரும் நடித்தவர் பெரிய உச்சத்துக்கு போனது சிவாஜி. ஸ்ரீதர் முதலமைச்சர் ஆச்சுன்னு பார்க்க போயிருக்கார். ஜெயலலிதா அங்கே இருக்கிற சசிகலாட்ட சொல்லி அனுப்பிச்சு தான் அவர் வந்து காலில் விழுக சொல்லணும். யாரை? ஸ்ரீதரை. இதை வந்து அந்த அம்மா ஒரு திமிரில் தலைக்கணத்தில் சொன்னதாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்? ஸ்ரீதர் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கார். நீங்கள் பட்டிக்காடா பட்டணமா படம், கிராமத்து படம், அதில் சிவாஜி கூட அந்த அம்மா நடிச்சிருக்கும். நடித்த பொழுது அப்போது 3 பிரபலங்கள், யார்? டைரக்டர் ஸ்ரீதர், சிவாஜி நடிகர், ப்ரொடியூசர், அது பேர் மறந்து போச்சு. 3 பேரும் இந்த அம்மா இரவில் தூங்கவே முடியாது, பகலில் தூங்கி விழுகும். இளநியில் ஜின்னை ஊற்றி கொடுத்துருவாங்களாம். இந்த அம்மா போதையிலேயே அந்த படத்தை நடித்து முடிச்சிருக்கு. பாவம் இல்லையா? அது பெரிய பாவம் இல்லையா? அப்போ திரைப்படம் என்பது முழுக்க நீ அந்த பெண்கள் படுகிற பாட்டையே ஒரு படம் எடுக்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாள்னு ஜெயகாந்தன் தான் அது எழுதினார். ஒரு நடிகை நாடகம் பார்க்குறா, தன்னுடைய வாழ்க்கையை நாடகமாக பார்க்குறான்னார். இதுதான் எப்போ இந்த பெண்களை பற்றி நான் பேசுகிற பொழுது பெண்களுடைய உடலை தான் மக்கள் படிக்க விரும்புகிறானே தவிர அவருடைய உள்ளத்தை. நீங்கள் ரொம்ப படாத பாடுபட்டு ஒரு இலங்கை தமிழை, கனடாவிலேருந்து இலங்கை தமிழை திருமணம் பண்ணுறதுக்கு அந்த அம்மா முடிவு பண்ணி இந்த திரைப்படத்தை விட்டே முழுக்க போடலான்னு போயிடுச்சு. பணம் பழைய பாக்கி கொடுக்கணும்னு அன்பு செழியன் தாலி கட்டுற நேரத்தில் ரம்பாவை காணோம். எங்கடா தேடுறான்னா பழைய பணம் பாக்கி இருக்குது, அதில் 60 லட்ச ரூபாய்க்கு வட்டி 70 லட்ச ரூபா கொடுத்தா ரம்பா விடுறான், இல்லை அடைச்சி வைடான்ட்டான். இல்லை கந்துவட்டி கொடுக்குற பையன் யார்? அன்பு செழியன். இந்த வடமல்லி பஸ் ஸ்டாண்டில் படுக்க இடம்லாம் படுத்து தூங்கியிருக்கார் அன்பு செழியன். இப்போ அவர் ஜி வெங்கடேசன் மணிரத்னம் அண்ணன் தற்கொலை விட செத்தே போயிட்டான் பணம் கொடுக்க முடியாமல். பால் தாக்கரவை மிரட்டி பம்பாய் படம் ஓட வச்ச மணிரத்னமும் இப்போ வெங்கடேசனும், ஆடிட்டர் வெங்கடேசனும் யாருக்கு பயந்து? கந்துவட்டி மாபியாக்களுக்கு பயந்து குடும்பம் செத்தே போயிட்டான் அந்த ஆள். இப்போ இந்த ரம்பாவை அதே அன்பு செழியன் தூக்கி பணத்தை கொடுத்தா இலங்கை தமிழன் தாலி கட்டலாம், இல்லைன்னா நம்ம பசங்களே தாலி கட்டிடுவானுங்க, சொன்னவனையா. அவன் இலங்கை தமிழை முட்டா பைய என்ன பண்ணான்? முழு காசை கூட்டிகிட்டு போய் கல்யாண நேரம் முடிஞ்சு ஐயரெல்லாம் மந்திரம் ஓதி புகையெல்லாம் போட்டு சாம்பிராணி அடித்து பொண்ணாக்காடா பொண்ணை கொண்டு வாங்கன்னு சொல்லி மந்திரத்தெல்லாம் ஓதி எத்தனை தடவை மந்திரத்தை ஓதுறது? 3 தடவை ஓதிட்ட பொண்ணக்காடா. அன்பு செழியன் அனுப்பி வச்சு தான் தாலி கட்டினார். இப்படி தான் பாவம் அந்த அம்மா. இப்போ கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. இப்படி திரைப்படத்துறையில் கண்ணீர் மட்டுமல்ல ரத்தமே சிந்தக்கூடிய பல வரலாறுகள் நிறைந்தது தான் இந்த நடிகைகளுடைய வரலாறு. அதனால் மீனாவை விமர்சனம் பண்ணுவது, ரம்பாவை விமர்சனம் பண்ணுவது, நயன்தாராவை விமர்சனம் பண்ணுவது என்பதை தவிர்க்கப்பட வேண்டும். ஆணாதிக்க சமுதாயத்தில் குத்தி கிழிக்கப்பட்டு நகங்களால்
புரண்டப்பட்ட பல கதைகள் திரைப்படத்துறை வரலாற்றில் இருக்குது. அதனால் முடிந்தவரை பெண்களை பெண்களாக பார்ப்போம், நாட்டின் கண்களாக பார்ப்போம். சார் நீங்கள் உண்மையாகவே நீங்கள் பேசும்போது நடுவில் ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்க முடியல சார். ஏன்னா எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பாங்க. நம்ம விமர்சனம் பண்ணிவிட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அவங்க அந்த நடிக்கும்போது கூட அவங்களுக்கு மனசில் எவ்வளோ உளைச்சல் இருக்கும்ல சார், மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதையும் தாண்டி தான் அவங்க வந்து அந்த ஸ்க்ரீனில் நடித்து அவங்க மக்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நடிகைகள் இருக்காங்க, தெரியாத கதைகள் எவ்வளோ இருக்குன்றது தெரில சார். சார் இப்படி இருக்கிற இந்த இதில் சார் நமக்கு வந்து சிவகுமார் அவங்க ஃபேமிலி பற்றி நமக்கு தெரியும்ல சார், சூர்யா அவர்கள், கார்த்திக் அவர்கள், அவங்க ஃபேமிலி. அப்போ வந்து ஒரு மேடையில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னென்னா என்னோட பசங்களை நான் கார்த்திக் அவங்கள படிக்க வைக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ செலவாகலாம், ஆனால் கார்த்திக் அவரோட பையனை இப்போ நான் படிக்க வைக்கும்போது நான் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வந்து ஃபீஸே கேட்குறாங்க, இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சார். இதுக்கு பலதரப்பட்ட விமர்சனங்களும் வருது சார். ஸோ என்ன சார் இது, எப்படி சார் இது எடுத்துக்கிறது? அதாவது சிவகுமாருக்கு யதார்த்தத்தை விட்டு விலகி பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்காருன்னு தெரியுது. இப்போ இவருக்கு வயசு 75 வயசு. இப்போ போராடணும்னு நினைக்கிறாரு. 50 வருட காலமாக இதுதானே நடக்குது. அரசாங்கம் சாராயம் விற்கிது, சாராய வியாபாரிகள் பூரா கல்வி தந்தையாக இருக்கான். இது சிவகுமாருக்கு தெரியல. ஏன்னா திரைக்கலைஞர்களுக்கு வெளி உலகம் தெரியாது, வெளி உலகம் தெரியாது. உதாரணத்திற்கு நீங்கள் அற்புத தம்மாள் இருக்குல்ல, பேரறிவாளனுடைய அம்மா, அந்த அம்மா ஒரு கதை சொல்லிச்சு. சிவகுமார் வீட்டுக்கு போயிருக்கு. எதுக்குன்னா பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும், ஜனாதிபதிக்கு பல லட்சம் கையெழுத்து. சிவகுமார் கையெழுத்து போட்டால் ஒரு உச்சபட்ச நடிகர், மனிதாபிமானின்னு கையெழுத்து வாங்குறதுக்கு அந்த அம்மா போயிருக்கு. போன உடனேயுமே சிவகுமார் வந்திருக்கார். வந்த உடனே அற்புத அம்மாவை பார்க்குறாரு. அற்புத அம்மாவை பார்த்தோன்னையும் வெளியே வாங்கலாம், எதுக்கு யார் உங்களையெல்லாம் யார் உள்ளே விட்டது? செக்யூரிட்டியை கூப்பிட்டு அடித்து துரத்துறா இவங்களெல்லாம். ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை எப்படி வீட்டுக்குள்ளே விடலாம்? நியாயமாக பேசுகிற மாதிரி நியாயமாக பேசியிருக்காரு. ஆமாம், உங்களுக்கும் அவருக்கும் தெரிஞ்ச நியாயம் உலக மக்களுக்கே தெரியல. 140 கோடி பேருக்கும் தெரிஞ்ச நியாயம் உங்கள் 2 பேருக்கும் தெரியலன்னு எடுத்துக்கணும். காரணம் ராஜீவ் கொலை என்பது என்னன்னு சிவகுமாருக்கு தெரியல. ராஜீவ் கொலையில் இந்த குற்றவாளிகள் பூரா போலி குற்றவாளிகள். யார்? போலி குற்றவாளி, எல்லாமே போலி குற்றவாளிகள். ஒரிஜினல் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அதை விசாரித்த ஜெயின் கமிஷனே மர்மமாக செத்து போகிறார். அநியாயம் இல்லை சார் அது. யார் அநியாயம்? அது அந்த மாதிரி விஷயம் நடந்தது எவ்வளோ அநியாயம் இல்லை சார். அப்போ எப்பவுமே ஒரு அரசியல் ஒரு நிகழ்வு நடந்தால் அதனுடைய சூத்திரம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் நீங்கள். அப்போ அது தெரியாதவன் ஒரு அரசியலை தெரிந்து கொள்ளாதவன் அர்த்தம். மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு பொலிட்டிக்கல் அனிமல்ஸ், அரசியல் விலங்கு. அரசியல் இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏப்பா நமக்கு எதுக்குப்பா அரசியல், அரசியலே பேசாத, இது முட்டாள்களுடைய இலக்கியம், முட்டா பயல்களோட இலக்கியம். சார் அந்த மாதிரி தள்ளப்பட்டுட்டாங்க சார் மக்கள், பயத்தை கிரியேட் பண்ணி. ஏன்னா இப்போ ஏதாவது சார் நீங்கள் அரசியலுக்கு போயிட்டீங்க, ரோட்டில் யாராவது ஒருத்தர் கீழே அடிபட்டு விழுந்தா கூட இப்போ போய் மக்கள் உதவி பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க சார். ஏன்னா உதவி பண்ண போனால் அவங்களுக்கு அவ்வளோ வந்து ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதான் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். இது ரொம்ப இது அந்த மாதிரியான காலமாக மாறிடுச்சு இல்லை சார். அப்போ சிவகுமார் 2 லட்ச ரூபா கொடுத்து எல்கேஜி குழந்தைக்கு அட்மிஷன் வாங்குறது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் அவரே வருத்தப்படுறாருன்னா, ஆட்டோ ஓட்டுறவன் என்ன பண்ணுவான், மூட்டை தூக்குறவன் என்ன பண்ணுவான், வண்டி இழுக்கிறவன் என்ன பண்ணுவான், கூலி வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், கொளுத்து வேலை செய்கிற என்ன பண்ணுவான்? இதை சிந்திச்சாரா? அவன் 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 அப்படி ஒருத்தர் வாழ்கிறான்னு அவருக்கு தெரியாது. அப்படி ஒருத்தர் வாழ்கிறான்னே தெரியாது. இவர் தான் சிவகுமார். இவர் தான் காந்தியை பற்றி கதை பேசுகிறார், நேருவை பற்றி கதை சொல்கிறார். இவர் சொல்ல வேண்டிய கதை நேதாஜியை பற்றி. யாரை பற்றி சொல்லணும்? நேதாஜியை பற்றி சொல்லணும். நேதாஜி எங்கே போனார், எவன் கொண்டா, எப்படி கொண்டா, அவர் எப்படி இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைச்சார், காந்திக்கு எதிர்த்தார், காந்தி எப்படி அவர் ஓட விட்டார், இதை பேசுகிற சிவகுமார். 75 வயசாகிருக்கு. 2 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குறார் பேரனுக்கு. பேரனுடைய அப்பா 20 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறான். கார்த்திக் சூர்யாவோட சம்பளம் 40 கோடி.
காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் ஆட்டோ ஓட்டினா அவனுக்கு கிடைக்கிறது எவ்வளவு? 500 கிடைக்கும், இல்லை 1000 கிடைக்கும். கொளுத்து வேலைக்கு போய் மண் சுமந்தா வேகாத வெயிலில் பொம்பளை 500 சம்பளம். இது தெரியுமா சிவகுமாருக்கு? பேரம் பேத்திக்கு 2 லட்ச ரூபா கொடுக்கறது அவரால் 200 அந்த க்ரீன் ஸ்டுடியோ முதலீடு எவ்வளோ இருக்குது? பல ஆயிரம் கோடி இருக்குது. அதான் கன்னத்தில் குழி விழுந்த கன்னி பெண்ணை பற்றி பாடியது போதும். கவிஞனை பார்த்து ஒரு விவசாயி சொல்கிறார், கன்னத்தில் குழி விழுந்த கன்னி பெண்ணை நீ வர்ணித்தது போதும், நிறுத்துறா சினிமாக்கார பயிலுள்ள நிறுத்துங்கடா. வயலில் ஓடி உழைச்சி அவனுக்கு கன்னத்தில் குழி விழுந்து டொங்கு விழுந்து உடல் இழைத்து தலப்பா கட்டிட்டு சேத்துல நிற்கிறானல்ல யார்? உழவன். அவனை பற்றி பாடடா. சினிமாக்கார பயலுவல அவனை பாடுறா. இப்போ தான் பார்த்துருக்காரு 75 வயசு கழிச்சு. எதை பார்த்துருக்காரு? கன்னத்தில் உழுக்குழுந்து பல்லு உடஞ்சி பல்லு போய் உடல் மெலிந்து ஒரு தேகம். நீங்கள் கிராமத்து விவசாயி பார்த்துருக்கீங்களா? தலையில் முண்டாசு கட்டியிருப்பான், ஒரு அண்டராவார் போட்டிருப்பான், உடம்பு முழுக்க சேராக இருக்கும், நாற்றுக்கட்டை சுமப்பான், புல்லுக்கட்டை சுமப்பான். அவனை பற்றி பேசுகிறா, அவனை பற்றி பாடுறா கவிஞா. கன்னத்தில் குழி விழுந்த கன்னி பெண்ணை நீங்கள் ஹன்சிகாவும் நயன்தாராவும் படத்துக்கு 50 கோடி ரூபாய் சம்பளம், இவனுக்கு 500 ரூபா சம்பளம். அப்போ இதுதான் சிவகுமார். சிவகுமாரை பொறுத்தவரை சிவகுமார் ஒரு மேட்டுக்குடியினுடைய பிரதிநிதியாக போயிட்டார். தனுஷு அவருடைய பட விழாவில் கண்ணீர் விடுறாராம். மனைவி போயிருச்சு, புள்ள போயிருச்சு, மச்சனிச்சு போயிருச்சு. அவர் அதுக்கு கண்ணீர் விடல. நான் போயஸ் கார்டனில் வீடு வாங்கினதை அது ஏன் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய இதுவாக, நான்லாம் வாங்கக்கூடாதா வீடு, அது ஏன் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு இதுவாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சார். அதுக்கு பலதர பேர் ஆமாம் கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அவர்லாம் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் எழுதே சார். இல்லைம்மா, வீடு வாங்குறது ஒரு தப்பு இல்லை. ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குவது தப்பு இல்லை. அவருடைய சினிமா கேரியருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும், நல்ல சிந்தனையாளனாக இருக்கணும். இப்போ ஒரு சாமியார் மந்திரிச்சு குடித்த மாலையை பாதி உள்ள பாதி வெளியில் போட்டு தெரிகிறார். ஏன்? செஞ்ச பாவம் எல்லாம் அதில் கழிஞ்சிருக்குன்னு யாரோ ஒரு சாமியார் மந்திரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ பார்த்தா ஒரு மாலை பாதி வெளியில் தெரியுது, பாதி உள்ளே தெரியுது. அது வெளியே எடுத்து போட்டுக்கிறாரு. பார்த்து கவனிச்சிங்களா? இதெல்லாம் தேவையில்லையா? அத்து தூக்கி ஏறி ஒரு மனிதனாக மாறு, ஒரு எம்ஜிஆராக மாறு. வேறு யாரை நீ ஃபாலோ பண்ணாத. யாரை போல மாறு? எம்ஜிஆரை. உங்களுக்கெல்லாம் பிதா மகனே அந்த ஆள் தான். எம்ஜிஆர் தான் பிதா மகன். இது கோலம்பாக்கத்தை சுற்றி எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடமாக இருக்குது. யாருடைய பள்ளிக்கூடம் எல்லாம்? எம்ஜிஆர் இலவசமாக கொடுத்தது. எம்ஜிஆர் ராமாவரத்தோடு இருக்கிற இடம் பூரா காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதார் பள்ளி. எம்ஜிஆருடைய உதவி கடல் கடந்து போயிருக்கியா? ஈழத்துக்கு நான் போயிருக்கிற போது ஒருத்தன் கன்னி வெடியில் கால் போன அவர் ஆட்டோக்காரன் செயற்கை கால் மாட்டியிருந்தான். அவன் சொன்னான், இது எம்ஜிஆருடைய காலு தான். எம்ஜிஆர் கால் எங்கே போயிருக்கு? இலங்கை வரைக்கும் போயிருக்கு. அதுதான் ஒரு திரைப்பட நடிகன் இறந்தும் வாழ்கிறான். நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே வாழலையா? பொண்டாட்டி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, மாமியார் பிரச்சனை, மச்சினிச்சி பிரச்சனை. யாராவது ஒரு நடிகன் ஒரு சுக்கி லீக்ஸ் அந்த அம்மா சொல்லுதே, எங்கேயாவது ஒருவனுக்கு ஒருத்தி ஏதாவது வரலாறு இருக்கா? கூத்து, குடி, கும்மாட்டம், கும்மி அடிக்கிறது, இரவு பார்ட்டி, பகல் பார்ட்டி. இமானியம் பொண்டாட்டியவே காணுங்கிறார். யாரா? சிவகார்த்திகை தள்ளிட்டு போயிட்டாங்கிறாரு. ஏண்டா இதாடா இன்றைக்கி கலாச்சாரம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தமிழர் பண்பாடு இதான்னு கேட்குறேன். சிவகார்த்திகேயன் இப்போ அவர் நல்லா தான் சார் இருக்கார். அவர் நல்லா தான் இருக்கார். அவர் பொண்டாட்டியை காணாமல், இமான் பொண்டாட்டியை காணாமல், அவர் நல்லா இல்லையே, அவர் புலம்பீட்டில் இருக்கார். அப்போது திரைப்பட நடிகர்கள் என்பவர்கள் உங்களை மக்கள் ஃபாலோ பண்ணுறான். நீ நடுவில் கொஞ்சம் முடிய சிரைச்சி எடுத்துட்டீங்கன்னா அது ஸ்டைலுங்கிறான்.
இந்த பக்கம் பாதி முடிய கரையை அரிச்ச மாதிரி இருந்தால் நீ ஒரு படத்துக்கு வந்தீங்கன்னா அதை ஸ்டைலுங்கிறான். கரடி மாதிரி வச்சா அதை ஸ்டைலுங்கிறான். ஆனால் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? சிகரெட்டை தூக்கி போட்டு குடிக்கிறதா? அது அல்ல. எம்ஜிஆர் படத்தில் என்னைக்காவது சிகரெட் குடிச்ச பார்த்துருக்கீங்களா? மது குடித்தவனை பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியாது. இப்போ மது குடிப்பது, பெண்கள் குடிப்பதுங்கிறது சினிமாவில் காட்சியாக வருது. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். தனுஷு இப்போ பெரிய சிவகுமாராக வருகிற பொழுது, இல்லைன்னா சிவகுமார் தனுஷாக இருந்த பொழுது, இரண்டுமே இந்த சமூகம் உற்று நோக்கி உங்களை உன்னிப்பாக பார்க்க, உங்களை ஃபாலோ பண்ணுது. நீங்கள் அனுபவிப்பதற்கு இவன் பணம் கொடுக்குறான், மக்கள் பணம் கொடுக்குறான். 40 பைசா விற்ற டிக்கெட் இப்போ எவ்வளவு? 400 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு படத்துக்கு டிக்கெட் எவ்வளவு? 400 ரூபாய்க்கு விற்கிது. பார்க்குறானா ரசிகன்? பிளாக்கில் 1000 ரூபா கொடுத்து வாங்குகிறான். அதனால் மக்களுக்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்கள். கலாச்சாரம்தான் அவர்களை காப்பாற்றுமே தவிர உங்களுடைய போலித்தனம் காப்பாற்றாது. உங்களை பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.